பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினா விடைகள். இலக்கணத்தை பெரும்பாலும் வினாக்கள் எல்லாமே எளிமையாக இருந்தது தான். ஒரு மதிப்பெண்ணுக்கான விடைகளை பார்க்கலாம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டுபிடிக்க தமிழ் அறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். அதிலே நமக்கு விடை குறிப்பு இருக்குது. மறைப்பது மறைமலை அடிகள். அடுத்ததாக உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரள பிறவே நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்ததாக உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமாயதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. அடுத்து பொருத்தி விடை தேர்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது வரும். அதனால் முதல் இதுக்கு விடை குறிப்பு 3. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது. சினம் என்னும் கொல்லி அப்படின்னு அந்த திருக்குறள் வரும். சேர்ந்தாரை இனமென்னும் ஏம புனையை சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். அதனால் சினம் சேர்ந்தாரை கொல்லி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. நாம் பார்த்த விடை குறிப்பின்படி பார்க்கும் பொழுது 1வது வினாவிற்கான விடை குறிப்பு 3, 2ற்கு 4, 3ற்கு 1, 4ற்கு 2 அப்படி பார்க்கும் பொழுது சரியான விடை இதுதான். அடுத்ததாக எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாடல் வழி நமக்கு கிடைப்பது இங்கேயே கொடுத்துருக்காங்க. தந்தையர் வழி, இப்போ தந்தை வழி சமூக முறை. அடுத்ததாக காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாதான். கலன் என்று குறிப்பிடப்படுவது இசைக்கருவி. அடுத்ததாக காலை இளம்பெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும். இது வினைப்படிமம். 9வது வினா ஈச்செடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது. வானம் அழுது பூமி சிரிப்பதாக இருந்தால் மழை. அடுத்த வினா 10. மேடையின் மேலிருந்து வேண்டும் பொழுது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை. ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்வது போல் வந்தால் ஒருமுகத்திரை. 2 புறம் இருந்தும் நடுவில் பொருந்துவது போல் அமைவதாக இருந்தால் பொறுமுகத்திரை. மேடையின் மேலிருந்து கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படுவது கரந்து வரல் எழுனி கரந்து வரல் திரை. மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனை கண்ட குந்தி. இது மகிழ்ச்சி. மெய்ப்பாடுகளில் இடம்பெற்றிருக்கு இந்த வினா. காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிப்பிடுக. காண்டம் சிறு பிரிவுகள் தான். சருக்கம் காதை இளம்பகம் எல்லாமே. பெரும்பிரிவுனா காண்டம் தான். பின் வருவனவற்றுள் தொன்பத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. என்ன பார்த்தோன்னா இந்த நாரதரிடம் எச்சரிக்கையாக இரு. கர்ணன் தோற்றான் போ. இந்தா போரான் தர்மன். இது எல்லாமே தொன்மத்திற்கான தொடர்கள். அதில் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர் அப்படிங்கிறது தான். ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. இந்த இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திணையிலையும் பாடான் திணை கேட்டிருந்தாங்க. 2 மதிப்பெருக்கான குறிப்புகள் இதிலேயே இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த ஒரு வினாவை வைத்து உங்களுக்கு அழகாக 3 மதிப்பெண் கிடைக்கிறது. இந்த 1 மதிப்பெண்ணில் 1 மதிப்பெண்ணும் அதில் 2 மதிப்பெண் திணைக்கான இலக்கணம் எழுதுவதில் 2 மதிப்பெண்ணும் அழகாக பெற்றுவிடலாம். அடுத்து இருக்கக்கூடிய வினாக்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மயங்கொலி சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக. மனம் இதில் நம்ம என்ன செய்யலாம்? மல்லிகையின் மனம் மனத்திற்கு இதமாக அமைகிறது என்று எழுதியிருக்கலாம். அடுத்து திருவளர் செல்வன் இது 2லே எது இதுன்னா திருவளர் செல்வன் தான். இதற்கான விதி என்ன எழுதணும் அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அப்புறம் இது காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். இதில் சான்றோருக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்தால் உயரலாம், இல்லைனா மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். 2 வகைகளில் இதை என்ன செய்யலாம்? எழுதலாம். அடுத்து வெங்காயம் அந்தமான். வெங்காயம் சமையலுக்கு உதவுவது வெங்காயம் எழுதலாம். வெம்காயம் போரில் வீரர்களுக்கு வெம்காயம் ஏற்பட்டது. அந்தமானுக்கு சுற்றுலா சென்றோம்.
அதாவது காட்டில் அந்த மான் மேய்ந்தது என்று எழுதலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், கவின் கலைஞர், சப்ஸ்கிரிப்ஷன், உறுப்பினர் கட்டணம், அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி, அருங்கானம், அருமை கூட்டல் காணம். இது நம்ம புணர்ச்சி விதிக்கு போட்ட அதில் இருந்து தான் ரெண்டு வினாக்களுமே அது இடம்பெற்ற முக்கியமானதுன்னு குறிப்பிட்டதில் இடம்பெற்றிருக்கு. அருமை கூட்டல் காணம், ஈறுபோதல், அடுத்து இனமைகள். ஏழை என ஈய ஐவழி எவ்வும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சாற்று கூற்றல் ஈ, சாற்று பகுதி ஈ வந்து வினையெச்ச விகுதி. தொழுதனர், தொழுது கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர், இந்த மாதிரி வரக்கூடியது. இது எல்லாமே அதில் வந்து சாரியை இடம்பெற்று வரக்கூடியது அப்படிங்கிறதுல குறிப்பிடப்பட்டிருந்த தொழுதனர் வார்த்தை. பெரும்பாலும் விடைகள் எல்லாமே வினாக்கள் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. அதுலேயும் மனப்பாட பாட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்த ஒரு மனப்பாட பாட்டு, எளிமையான மனப்பாட பாட்டு, முதல் மனப்பாட பாட்டு தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மிகவும் எளிதாக அருமையாக எழுதியிருப்பீர்கள் என நம்புகிறேன். வரும் என்று முடியும் குரல் அப்படிங்கிறது, பிறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும் அப்படிங்கிற குரல் தான். சரி, எல்லாமே சரியாக நல்லபடியாக எழுதியிருப்பீர்கள் என நம்புகிறேன். ஏதேனும் ஒரு சில இடங்களில் தவறு செய்திருப்பினும் மதிப்பெண் இழந்து விடுவோம் என்று எண்ணியிருந்தாலும் குறையொன்றுமில்லை. இதில் விட்டதை அடுத்த பாடத்தில் நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அதனால் அந்த ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அடுத்த பாடத்திற்கு கடந்து சென்று தெளிவாக படிக்க வாழ்த்துக்கள். அதிக மதிப்பெண் பெற வாழ்த்து.